பொதுவாக நாம் பைபிளை வாசிக்கும்போது அவைகளில் வருகின்ற நாடுகள், பட்டணங்கள், சிற்றூர்கள், மலைகள், நதிகள் ஆகியவற்றை பெயரளவில் வாசித்துவிட்டு கடந்து சென்று விடுகின்றோம். வேதாகம பட்டணங்கள், நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும், அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது அது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துவிட்டு பைபிளை படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 3வது எபிசோடில் எரிகோ என்கின்ற பட்டணத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். எரிகோ பட்டணத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எரிகோவை பற்றி பிரசங்கிக்காத பிரசங்கியாரையும், கிறிஸ்தவ பாடல்களில் இந்த எரிகோவை பற்றி எழுதாத கிறிஸ்தவ கவிஞரையும் நீங்கள் நிச்சயமாக பார்த்திருக்கவே முடியாது அல்லவா? தங்களின் வாழ்க்கை தடைகளை எரிகோவிற்கு ஒப்பிட்டு ஜெபிக்கும் விசுவாசிகள் எண்ணிக்கையும் ஏராளமாக இருக்கின்றது. இந்த எரிகோ பட்டணத்தை பற்றி படிக்கும் போதே விசுவாசத்தில் பலருக்கு புத்துணர்ச்சியே வந்துவிடும். இப்படியாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவ்வளவு பரிச்சயமான ஊர்தான் இந்த எரிகோ. முதலில் இந்த எரிகோ எங்கு இருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம். சவக்கடலுக்கு வடக்கே சுமார் 20 மைல் தள்ளி யோர்தான் பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கின்றது இந்த எரிகோ. எருசலேமிலிருந்து வடகிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த எரிகோவிற்கு நாம் ஈஸியாக போய்விடலாம். எரிகோவிற்கும் எருசலேமிற்கும் இடையில் அந்த காலத்திலேயே நெடுஞ்சாலை, அதாவது ஹைவேஸ் இருந்திருக்கின்றது. வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மிகவும் சீரான சாலையாக இது அமைந்திருக்கின்றது. கொஞ்சம் திருடர் நடமாட்டம்தான் இந்த சாலையில் அதிகமாக இருந்திருக்கின்றது. இந்த எரிகோ எந்த காலத்திலிருந்து இருந்திருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம். பண்டைய காலத்து எரிகோ யோசுவா காலத்திலேயே இருந்திருக்கின்றது. அதற்கு பின்பு கட்டப்பட்ட எரிகோ ராஜாக்களின் காலத்தை சேர்ந்தது. பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்பவன் இந்த எரிகோவை எடுத்து கட்ட துவங்கி யோசுவா 6:26 சொல்லப்பட்டிருக்கின்ற யோசுவாவின் சாபத்தின்படி தன் பிள்ளைகளான அபிராமையும் செகூப்பையும் சாக கொடுத்தான் என்று 1 ராஜாக்கள் 16:34 பார்க்கின்றோம். காலங்கள் கடந்த பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எரிகோ மகா ஏரோதினால் மீண்டும் கட்டப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்திமேயுவிற்கும் வேறு குருடர்களுக்கும் பார்வை அளித்ததும் சகேயுவை சந்தித்ததும் இந்த எரிகோவில்தான் என்று மத்தேயு 20:29, மார்க்கு 10:46, லூக்கா 18:35, 19:1 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அன்றைய காலத்தில் எரிகோ இருந்த இடத்திற்கு இப்போது இருக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? காம் ஏல் சுல்தான் என்பதுதான். இந்த புதிய பெயருக்கு பழைய எரிகோ என்கின்ற பெயரே பெட்டராக தோன்றுகின்றதல்லவா? சரி, அடுத்ததாக இந்த எரிகோ பட்டணத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பற்றிய வரலாற்று ஆராய்ச்சி தகவல்களை பார்ப்போம். எரிகோவில் அகழ்வாராய்ச்சியானது 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவங்கிவிட்டது. 1867 சர் சார்லஸ் வாரன் என்பவர் இந்த எரிகோ பகுதியை குடைந்து சுமார் 9 மீட்டர் ஆழம் வரை இறங்கி சில ஆயுத துண்டுகளை கொண்டு வந்தார். நல்ல அகழ்வாராய்ச்சி வசதி இல்லாத அந்த காலத்தில் இதற்கு மேலாக ஆராய முடியவில்லையாம். இந்த வாரன் என்பவர் இந்த உலோக ஆயுதங்கள் தவிர எரிகோவில் வேறொன்றும் உருப்படியாக கிடைக்கவில்லை என்று சலிப்புடன் தனது ஆராய்ச்சியை மூடிவிட்டார். ஆனால் 1907 நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் எரிகோ பற்றிய பல உண்மைகள் வெளி உலகிற்கு வந்தது. இ செல்லின், சி வாட்சிங்கர் என்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிகளை ஆராய்ந்தபோது நகரை சுற்றி பெரிய சுவர் இருந்ததை கண்டுபிடித்தனர். இந்த சுவர் நகரை சுற்றிலும் இருந்ததையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். சுவருக்கு நடுவில் இருந்த நகரின் பரப்பளவு 5.5 ஏக்கர் சதுர அளவாக இருந்ததாம். 5.5 ஏக்கர் பரப்புள்ள நகரம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய நகரம் இல்லை அல்லவா? அதனால்தான் அன்றைய காலத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரே நாளில் 7 முறை நகரை சுற்றி வர முடிந்திருக்கின்றது என்று நாம் கணிக்க முடிகின்றது. ஒரு சிலர் ஒரு பட்டணத்தை ஒரே நாளில் எப்படி 7 தரம் சுற்றி வர முடியும் என்று சந்தேகப்பட்டு வந்தனர். ஆனால் செல்லின் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் அளந்து சொன்ன பிறகுதான் தங்களின் சந்தேகம் தீர்ந்து, அதான
பைபிள் என்றைக்குமே தப்பா சொல்லாதே என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நமது வேதாகமம் எரிகோவை பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று குறிப்பிட்டாலும் எரிகோவை பற்றி நாம் நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது சுவர். ஆம், அந்த பெரிய உயர்ந்த காம்பவுண்ட் சுவர் தான் அல்லவா? இந்த சுவர் பற்றி எரிகோவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 1930இல் எரிகோவை ரொம்பவும் சுவாரஸ்யமாக ஆராய்ந்தவர் ஜான் கார்ஸ்ட்ராங். இவர் லிவர்பூல் யூனிவர்சிட்டி சார்பாக எரிகோவை அகழ்ந்து ஆராய்ந்தார். இவருடைய பெரும் பகுதி கவனம் முழுவதும் எரிகோவின் சுவர் மீதுதான். இந்த எரிகோவின் சுவர்கள் சுட்ட செங்கற்களினால் கட்டப்பட்டிருந்ததை இவர்தான் கண்டுபிடித்து சொன்னார். இந்த எரிகோ பட்டணம் இரட்டை சுவர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. வெளிப்புறமாக ஓடும் சுவரின் அகலம் 6 அடி. சுவற்றின் மேல் தாராளமாக ஒரு ஆள் தலையணை வைத்து குறுக்காக படுத்துவிடலாம். பொதுவாக நமது ஊர்களில் ஒற்றை செங்கல் காம்பவுண்ட் சுவர்களை பார்த்து பழகிய நமக்கு 6 அடி அகலத்தில் காம்பவுண்ட் சுவர் என்பது மிகவும் பிரம்மாண்டம்தான் அல்லவா? இதற்கு பிறகு உட்புறத்து சுவர் பற்றி சொன்னால் நீங்கள் அசந்து போய்விடுவீர்கள். ஆம், எரிகோவின் உட்புறத்து சுவரின் அகலம் 23 அடி. அதாவது இந்த சுவரின் மீது 2 பஸ்ஸுகள் தாராளமாக ஓவர்டேக்கே பண்ணிவிடலாம். டிராஃபிக் ஜாமே வராமல் சுவர் மேலேயே போக்குவரத்து செய்து விடலாம். அவ்வளவு அகலமான சுவர். இந்த 2 சுவர்களுக்கும் இடையில் இடைவெளி 15 அடி. அதாவது வெளிப்புற சுவற்றிலிருந்து 44 அடி தள்ளிதான் நகரமே துவங்குகின்றது. 6 அடி அகலமான சுவரும் 24 அடி அகலமான சுவரும் இஸ்ரவேலர்கள் சுற்றி வந்தபோது விழுந்தது என்றால் அது எத்தனை பெரிய அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் சாதாரணமாக கொஞ்சம் சத்தமாக கை தட்டினாலே விழுந்துவிடும் டப்பா சுவர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எரிகோ பட்டணத்து சுவரை மேலும் ஆராய்ந்தபோது டாக்டர் கென்யான் என்பவர் கண்டறிந்தது இன்னும் ஆச்சரியம். எரிகோ சுவரின் மேல் பகுதிதான் 23 அடி அகலம். அது கீழே வர வர அகன்று வருகின்றது. கீழ்ப்புறம் 40 அடி அகலம் என்று இவர் கூறுகின்றார். மிகவும் பலமான சுவராக இது இருந்திருக்கும் அல்லவா? சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றனர் என்றால் 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் குரல் எழுப்பிய அதிர்ச்சியில்தான் இந்த எரிகோவின் சுவர் விழுந்ததென்று கூறுகின்றனர். இது எவ்வளவு அபத்தமாக இருக்கின்றது! 6 லட்சம் பேர் சத்தமிட்டால் விழுவதற்கு இந்த எரிகோ கோட்டை என்ன அட்டை சுவரா? எரிகோவின் சுவர்கள் மிகவும் விஸ்தாரமானவை, மிக பலமானவை, பிரம்மாண்டமானவை. மேலும் இந்த டாக்டர் கென்யானின் ஆராய்ச்சி குறிப்பின் மூலம் விழுந்த எரிகோவின் சுவர் நகரத்தின் உள்புறமாக இடிந்து விழாமல் வெளிப்புறமாக இடிந்து விழுந்திருக்கின்றது என்று சொல்கின்றார். 6 லட்சம் பேர் சுவற்றை சுற்றி நின்று கத்தியதால் தான் சுவர் விழுந்ததாக வைத்து கொண்டால் கூட சுவர் உள்புறமாகத்தான் விழுந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் சுவர் வெளிப்புறமாக விழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த எரிகோ சுவர் ஜனங்கள் கத்தினதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் விழவில்லை. தேவனுடைய வல்லமையினால், இது தேவனுடைய ஆவியினால் தான் இது சாத்தியமானது என்பது நமக்கு தெளிவாகின்றதல்லவா? 1953 முதல் 56 வரை எரிகோ நகரின் உள்பகுதிகளை ஆராய்ந்த ஜேபி பிட்சர்ட் என்பவர் நகரின் உள்ளிருந்த வீடுகளின் சுவர்களில் தீக்கரைகளை கண்டார். எல்லா வீடுகளின் சுவர்களிலும் இந்த தீக்கரை காணப்பட்டது. ஆகவே ஏதோ ஒரு மிகப்பெரிய விபத்து எரிகோவில் சம்பவித்திருக்க வேண்டும் என்று இவர் எண்ணினார். மேலும் எரிகோவில் கிடைத்த பல பொன் ஆபரணங்கள் தீயில் பாதிக்கப்பட்டதாக கிடைத்திருக்கின்றது. அங்கு கிடைத்த சில சொரூபங்களும் சிலைகளும் விக்கிரகங்களும் கருகி போயிருந்தது. மாபெரும் தீ விபத்து எரிகோவில் நடந்ததா என்று அனைவரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். ஆனால் நமது வேதாகமத்தில் யோசுவா 6:24 வசனத்தில் யோசுவா பட்டணத்தை பிடித்தபோது அதை தீக்கரையாக்கினார்கள் என்று அற்புதமாக நமது வேதாகமம் சொல்லியிருக்கின்றது. வெள்ளியும் பொன்னும் இரும்பும் தவிர மற்ற எல்லாவற்றையும் கொள்ளையிடாமல் சுட்டெரித்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவேதான் எரிகோவின் வீட்டு சுவர்கள், தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் தீயின் சுவடுகளுடன் ஆராய்ச்சியில் காணப்பட்டிருக்கின்றது. இந்த எரிகோவின் சுவர்கள் 23 அடி அகலமாக இருந்தபடியினால் அந்த சுவற்றின் மேலேயே பல வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன. ஆராய்ச்சியாளர் கார்ஸ்ட்ராங் இந்த சுவரை சுற்றி வந்தபோது ஒரே ஒரு பகுதி மட்டும் இடிந்து விழாமல் 22 அடி உயரத்திற்கு நின்று கொண்டிருப்பதை கண்டார். அதன் மீது ஒரு வீடு இருந்த அடையாளங்கள் இருந்தது. இந்த பகுதி மட்டும் இடியாமல் இருப்பதன் காரணம் ராகாப்பின் வீடு அங்கு இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த ஆராய்ச்சியாளர் கார்ஸ்ட்ராங். யோசுவா 2:15 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் அலங்கத்தில் குடியிருந்தாள் என்று வேதாகமம் கூறுகின்றது. ராகாப் யோசுவாவின் ஒற்றர்களை காப்பாற்றி இருந்ததினால் ராகாப் வீட்டாரை காப்பாற்ற யோசுவா வாக்குறுதி கொடுத்திருந்தார். தன் உண்மையான ஊழியனுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற தேவனும் எரிகோவில் ராகாப்பின் வீடில் இருந்த மதிலை மட்டும் இடிய விடாமல் வைத்திருந்தது எத்தனை ஆச்சரியமானது! இந்த எரிகோ பட்டணத்தை கென்யான் என்கின்ற ஆராய்ச்சியாளர் இன்னும் ஆராய மதில் மீது இருந்த கல்லறைகளையும் கண்டுபிடித்தார். சுவற்றை கொஞ்சம் தோண்டி டெட் பாடியை அதில் நிற்க வைத்து பூசி விடுவதுதான் மதில் கல்லறை. எரிகோவில் பிணங்களை படுக்க விடாமல் நிற்க வைத்து கல்லறை கட்டுவது ஏன் தெரியுமா? எரிகோ ஒரு மிக சிறிய பட்டணம், ஜன நெருக்கம் ஜாஸ்தி. எனவேதான் வீடுகளை சுவற்றின் மீதெல்லாம் கட்டியிருந்தனர். இந்த நிலையில் மரித்தவர்களுக்கு கல்லறை கட்டி கொண்டிருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படியாகுமா? எனவேதான் ஸ்டாண்டிங் டைப்பில் நிற்கின்ற விதமான கல்லறைகள் அந்த எரிகோ பட்டணத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த எரிகோ பட்டணத்தில் ஏதாவது கோயில்கள் இருந்ததா என்று அவர்கள் சோதித்த போது, ஆம், அந்த பட்டணத்தில் சில கோவில்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த கோயிலும் கூட அந்த மதிலை குடைந்து கட்டினதுதான் என்கின்றார் இந்த ஆராய்ச்சியாளர் கார்ஸ்ட்ராங். இந்த எரிகோ பட்டணத்தாருக்கு எல்லாமே இந்த சுவர் தான் என்பது தெளிவாகின்றதல்லவா? இப்படியாக இந்த எரிகோவிற்கு பிரதானமாக மிக முக்கியமாக இந்த சுவர் இருந்ததினால்தான் அந்த எரிகோ பட்டணத்து மக்களின் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்களது அடிப்படையையே இடித்தெறிய தேவன் திட்டம் செய்து அவற்றை தகர்த்து தீர்த்து விட்டார். இந்த எரிகோ பட்டணத்தின் வரலாற்று தகவல்களும் அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களும் நமது பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதை மீண்டும் ஆணித்தரமாக நிரூபித்திருக்கின்றது. இப்படியாக இந்த எரிகோ நகரத்தின் வரலாற்று பின்னணியை பற்றி பார்த்தோம். இனி இதை பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கும்போது இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வேதாகம நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் 2 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.